காவல்துறை, சிபிஐ, கஸ்டம்ஸ் அல்லது நீதிபதியிடமிருந்து என்று சொல்லி தெரியாத எண்களில் இருந்து வீடியோ அழைப்புகள் வந்தால் பீதியடைய வேண்டாம். அவர்கள் சைபர் குற்றவாளியாக இருக்கலாம். உடனடியாக 1930 என்ற தேசிய சைபர் உதவி எண்ணில் அவர்களை பற்றி புகார் அளிக்கவும். பொதுமக்கள் நலன் கருதி உள்துறை அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டது. தோழர் வணக்கம். காமன் மேன். சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தோழர். சொல்லுங்க, வீட்டில் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. சொல்லுங்க தோழர், என்ன இஷ்யூ? நான் ஒரு 5 மினிட்ஸ்ல கூப்பிட்டுங்களா? ஓகே, நீங்கள் இல்லை ஆல்ரெடி நீங்கள் என்னன்னா ஒன்றும் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குன்னு சொல்லுங்கள், அந்த நேரத்தில் நான் கூப்பிட்றேன் உங்களை. சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 மினிட்ஸ்ல, ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு கூப்பிட்டுங்களா? ஓகே, 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்களே வர்றீங்களா லைனுக்கு? சரிங்க. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. சரி, தேங்க்யூ. தோழர் வணக்கம். சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எப்படி போயிட்டுருக்கு? நீங்க வீடியோ போட்டீங்க, அது கொஞ்சம் வைரல் ஆகிட்டு இருந்தது. ஓகே, நானும் ட்விட்டரு மற்ற எனக்கு தெரிஞ்ச எல்லா பகுதியிலையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்க சார். அது கண்டிப்பாக கவனத்திற்கு போகும். அதுவும் நம்ம அரசாங்கத்துக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள்ட்டையும் இன்ஃபர்மேஷன் கடத்தியிருக்கோம். சரிங்க சார். அதனால் இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து நம்ம ஊர வளர்ச்சித்துறை அமைச்சரை சந்திக்கிறதுக்கு நம்ம ஒரு டீம் போகிறாங்க. அவங்கள்ட்டையும் நான் வந்து இதை குறித்து நான் பேச சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி சரிங்க சார். நம்ம பார்க்கலாம் தோழர். அது கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் எடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரிங்க சார். ஓகே தோழர், வேறு ஏதாவது இஷ்யூவா இல்லை இதுக்கு தான் பண்ணீங்களா? இல்ல, இதுதான் சார் பண்ணா. ஆனா ஒண்ணு, நான் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நானும் கோரிக்கை முன்ன ஆல்ரெடி ஜூன் மாசமே சிஎம்சில கொடுத்துட்டேன் சார். சரி. இப்ப வரைக்கும் 30 நாள் கடந்துமே சம்பந்தப்பட்ட சிஆர் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் சென்னையில வந்து மனுக்கு எந்த விதமான ரிப்ளையோ கொடுக்காம ப்ராசஸிங்ல தான் இருக்கு. சரி, ஏதோ ஒரு வேலை ஏதோ காரணம் பண்ணுவாங்களோ இல்ல, டெஃபினட்டா பண்ணுவாங்க. அந்த ஒரு இது நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க எனக்கு அனுப்புங்க, நான் அதை வந்து நான் பண்ணிட்டு நான் ஒரு வீடியோ பதிவா பண்ணி நம்ம சமூகத்துக்கு நம்ம ஒரு, ஏன்னா நிறைய பேர் இப்ப 2299 பேர்னா சும்மாவா? அத்தனை பேர் அதை தாண்டி எக்ஸாம் எழுதிட்டு எத்தனை பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான்ல. கண்டிப்பா கிடைக்குமா கிடைக்காதான்னு கண்டிப்பா அவனுடைய கனவு எல்லாம் பொய்த்து போற மாதிரி ஆகி போயிருதுல்ல. ஆமா, ஆகாதுன்னு முடிச்சுட்டாங்கன்னா வேலை முடிச்சு அடுத்த வேலையை பார்க்க போயிருவோம் நம்ம. சரிங்க தோழர், மகிழ்ச்சி. நன்றி. தோழர் காலை வணக்கம். காமன் மேன். பிஸியா ஃப்ரீயா பேசலாமா? இப்போ இல்ல, நீங்க எந்த டைம் சொல்லுங்க, நீங்க அந்த டயத்துல வந்து நாங்க கூப்பிடுறோம். ஏன்னா நீங்க வேலை டைம்ங்கிறதுனாலையும் நானும் அதையும் யோசிக்கிறேன். கண்டிப்பா நீங்க ஃப்ரீ மைண்ட்ல பேசுறதுக்கும் கஷ்டமா இருக்கும்ல, அதனால ஒரு சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு பேசலாங்களா? ஓகே தோழர், சரி. அப்ப நான் குறிச்சு வச்சுக்கிறேன். 4 மணிக்கு மேல உங்களுக்கு கூப்பிடுறேன். டைமிங் கிடைக்குமா? 4 to அதுக்கப்புறம் எப்ப வேணாலும் கூப்பிடலாம்ல? எப்ப வேணா கூப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரிங்க தோழர், நான் 4 மணிக்கு மேல உங்களை நான் தொடர்பு கொள்றேன். நீங்க ஃப்ரீ ஆயிட்டு அப்புறம் பேசலாம். சரிங்க தோழர், மகிழ்ச்சி தோழர், மகிழ்ச்சி. திருப்பி நான் கேட்டேன், ஆனா எங்களுக்கு இந்த அங்கே பைப் போடுறது, இங்க பைப் போடுறது, அதை தாண்டி எங்களுக்கு ஜல்ஜீவன் திட்டத்துல லிஸ்ட் போட்டுருங்க. சரி. எங்க ஊர்ல இருந்து இந்த 2 தண்ணியுமே ஒரே இடத்துல இருக்கு. நல்ல தண்ணியும் ஒரே இடத்துல இருக்கு, சப்ப தண்ணியும் பக்கமா இருக்கு டேங்கு. சரி. நானே இந்த யோசனை சொன்னேன் அவர்கிட்ட. என்ன சொன்னேன்னா, ஒரே இடத்துல இருக்கு, இந்த ஜல்ஜீவன் போட்டீங்க அப்படின்னா இந்த 2 பைப்புமே இதுல ஒரு 2 மணி நேரம், அதுல ஒரு 2 மணி நேரம்